இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டாக் பார்க்க போறோங்க. என்ன ஸ்டாக்னா NH அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நாராயணா அப்படின்றது தான் இந்த ஸ்டாக் நேம். ஸோ 1 இயர் நான் வைக்கிறேன். ஏன் 1 இயர் வைக்கிறேன்னா சிம்பிள். இந்த ஸ்டாக் இன்னைக்கு 52 வீக் ஐயை வந்து பிரேக் டவுன் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 52 வீக் ஐ அப்படின்னா 1 இயர்ல இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு தான் ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு மூமெண்டம் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃபண்டமெண்டலி நிறைய ரீசன் இருக்கு. ஸோ அதை பார்க்க போறோம். ஸோ எப்பவுமே இந்த 52 வீக் பிரேக் அவுட் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே புல் ரன் ஆகுது அப்படின்றது மார்க்கெட்டோட நம்பிக்கை. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இது பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டாக் வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு கிரேட்டர் வால்யூமுக்கு வாங்கி விற்றுருக்காங்க டோட்டலாக. ஸோ அந்த ரீசனால இன்ஸ்டாகிராம் இந்த அளவுக்கு பயங்கரமாக நடந்திருக்கு. இப்போ ப்ரீவியஸ் மந்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஃபார்ம் ஆகல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கேண்டில் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10% வரைக்கும் மேலே போய் க்ளோஸ் ஆகும்போது 6%ஓட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு இட் மே கோ 1500 மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா டெக்னிக்கலாக மட்டும் சொல்ல, ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபண்டமெண்டல் அனலைஸில் இந்த ஸ்டாக் நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1466, ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் 29 crores மேலே. ஸோ இப்போ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா December 23 to December 24 சேல்ஸ் 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. EPIT 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் EPS 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் வைஸும் நல்லா இருக்காங்க, as well as ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்கு, as well as டெக்னிக்கலும் இப்போ 52 வீக் சவுண்டில் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குன்றது நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்டாக் வேணாலும் நீங்கள் பை பண்ணலாம், செல் பண்ணலாம், எல்லாமே உங்களோட ஓன் டிசிஷனாக எடுங்க. ஸோ நம்ம சேனல் ஜஸ்ட் ஃபார் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நான் எந்த ஸ்டாக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, பை பண்ணுங்க செல் பண்ணுங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஜஸ்ட் மூவ்மெண்ட் எடுக்கிறது மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு தெரியணும், இல்லை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.